பயப்படாதப்பா, ஓடாத. ராகுலை கலாய்த்த மோடி. ராகுல் காந்தி அமைதியை விட்டு ஓடினாலும் ஓடினார். ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரமே கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கு. சும்மாவே மோடி இவங்களை எல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவார். இப்ப கேட்கணுமா? அவர் பாட்டுக்கு அவருடைய ஸ்டைலில் வச்சு செஞ்சிட்டு இருக்காரு. ஆட்சி அதிகாரத்தில் திமிரில் இருக்கும்போது காங்கிரஸ் எப்பவுமே மக்களை பார்த்து, குறிப்பாக மற்றவர்களை பார்த்து பயப்படாதே, ஓடி போகாதே என்றெல்லாம் நக்கல் அடிக்கும். ஆனால் என்றோ காங்கிரசின் இளவரசரே குடும்பத்தின் பாரம்பரிய தொகுதியில் இருந்து பயந்து ஓட வேண்டியதாக போயிற்று. 2019 ஆண்டு தேர்தலில் அமேதி தொகுதியில் தோற்று விடுவோம் என்றுதான் வயநாட்டுக்கு ஓடினார். அங்கேயாவது நிம்மதியா இருக்க விட்டீங்களா? நம்ம பக்கத்து மாநிலத்துக்காரங்க டக்குன்னு உஷாராயிட்டாங்க. வட இந்தியாவில் தான் நம்மள துரத்துறாங்களேன்னு தென்கோடிக்கு ஓடி வந்தா இவங்க என்னடானா ஒரே தேர்தல்ல நம்மள துரத்தி அடிக்க பாக்குறாங்க என்று அநேகமாக நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பாரு ராகுல். வயநாட்டிலும் தோல்வி நிச்சயம் என்பதால் இப்போது மீண்டும் உத்தரப்பிரதேசத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. அமேதி தொகுதிக்கே போகலாம் என்று பார்த்தால் அங்கு தன்னுடைய சகோதரியின் கணவரான ராபர்ட் வடேரா முட்டுக்கட்டையாக நிற்கிறாரு. ஒருவேளை நாம அங்க நின்றால் மக்கள் ஓட்டு போடுவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கட்சிக்காரங்களே பாதி பேரு ராபர்ட் வடேராவுக்கு ஆதரவாக உள்ளடி வேலை பார்த்து விடுவாங்க என்ற பயமும் ஒரு பக்கம் இருக்கு. ஆள விடுங்கடா சாமி என்று அம்மாவின் தொகுதியை கையில் எடுத்திருக்கிறார் ராகுல். இந்த முறையும் அடி பலமாக விழுந்தால் அடுத்து எந்த பக்கம் போவார் என்று தெரியவில்லை. அநேகமாக ராகுல் காந்தி ஆன் ஃபயர் என்று பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் இவர்களுக்கு ஃபயர் விட்டதை பார்த்தால் அந்த பக்கம் போய் விடுவாரோ என்றுதான் தோன்றுகிறது. வயநாட்டில் தோல்வி அடையும் நிலை இருந்தால் உண்மையிலேயே வேறு ஏதாவது ஒரு நல்ல இடமாக பார்த்து ராகுல் காந்தி போட்டியிட்டு இருக்க வேண்டும். காரணம், உத்தரப்பிரதேசத்தின் எந்த மூலையில் நின்றாலும் அவள் தோல்வி அடைய போவது என்பது உறுதி. ஏனென்றால் ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசமும் மோடி யோகி ஆட்சிக்கு ஆதரவாக மிகப்பெரிய வெற்றியை பாஜகவுக்கு கொடுக்க போகுது. இப்போ கூட ஒன்றும் கவலை இல்லை. இன்னும் 2 கட்ட தேர்தல் இருக்கு. பேசாம இன்னும் 2 பாதுகாப்பான தொகுதியை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்வது ராகுல் காந்திக்கு சால சிறந்தது.